So, இன்னைக்கு kinematicsல நம்ம problem number 16 பார்க்க போறோம். A object is thrown with initial speed 5 meter per second with an angle of projection 30 degree. What is the height and range reached by the particle? நான் ஏன் அடுத்து 16th சால்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஹைட் அண்ட் ரேஞ்ச் மேக்ஸிமம் ஹைட்டு ரேஞ்சு இது ரெண்டையும் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்மளை கேட்டிருந்தாங்க. ஸோ அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனால இமீடியட்டாக நான் வந்து இதை சால்வ் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் ஆர் த வே த கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுனால. ஸோ ஆப்ஜெக்ட் த்ரோன் வித் அன் இனிஷியல் ஸ்பீட், ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளை வந்து ஹைட்டையும் ரேஞ்சையும் மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரொஜெக்டைல் மோஷனில் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா கொடுத்துருக்காங்க 30 டிகிரி, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் அட்டைன்டு பை த பார்ட்டிக்கல், அதாவது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை த பார்ட்டிக்கல் ஹெச் மேக்ஸ், ரேஞ்ச் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆர், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியும். மேக்ஸிமம் ஹைட் வேணும் அப்படின்னா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ரேஞ்ச் வேணும்னா யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை g அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ ஜி வேல்யூ வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 நம்மளுக்கு தெரியும். தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க, யூ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் ஆல் த வேல்யூஸ் வி வில் கெட் த ஆன்சர். வெரி சிம்பிள். ஸோ ஹெச் மேக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, யூன்றது பாருங்கள் ஸ்டாண்டர்ட் யூனிட்லேயே இருக்குது, 5 மீட்டர் பெர் செகண்ட். இது தீட்டாவில் இருக்குது, டிகிரியில் இருக்குது. ஸோ இது 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா 5 ஸ்கொயர்னு ஆயிரும். சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா சைன் ஸ்கொயர் 30 டிகிரி டிவைடட் பை 2 இன்ட்டு 9.8. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? 25 இன்ட்டு சைன் தீட்டா என்னது நம்மளுக்கு வேல்யூ, சைன் 30 டிகிரி அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன? 1/2. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1/4 டிவைடட் பை 2 இன்ட்டு 9.8. So 25/4, 4 2s are 8. So 25/8 into 9.8. So solve பண்ணிங்கன்னா you will get the answer 0.318 meter. இதான் நம்மளோட maximum height attained by the particle. So right. Next நம்ம என்ன பண்ணணும்? ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? u square sin 2 theta by g. இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். So finding r. So therefore r is equal to u square 5 square sin 2 times 30 degree divided by g, that is 9.8. So that is equal to 2 into 30 degree என்ன ஆகும்? 60 degree மாறிடும். So 25 into sin 2 into 30 degree sin 60 degree. Sin 60 என்ன நம்மளுக்கு √3/2 divided by 9.8. So √3ங்கிறது 1.732. So 25 into 1.732 divided by 2 into 9.8. 2 into 9.8ன்றது என்ன? 19.6. So இதை சால்வ் பண்ணிங்கன்னா you will get the answer 2.21 meter. இதுதான் நம்மளோட range. So that's all the problem.